வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப காமனாக ஃபெஸ்டிவல் டைம்ஸில் நம்ம செய்யக்கூடிய ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான சுவியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் ஊற வச்சும் வேக வைக்கலாம், அப்படி இல்லாட்டி டைரெக்டாகவும் வேக வச்சுக்கலாம். ஊற வச்சிங்கன்னா 4 விசிலில் இது ரெடி ஆகிடும். அப்படி இல்லைன்னா கூட கொஞ்சம் விசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அமுத்துனா நல்லா அமுங்கணும். இதை ஒரு சுத்த மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வறுத்துக்கலாம். பூரணம் நீங்கள் வெறும் கடலை பருப்புலேயும் பண்ணலாம். தேங்காய் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது சேர்க்குறோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ இதே கடாயில் 1லேருந்து 1.5 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். கடலை பருப்புங்கிறனால கொஞ்சம் வெல்லம் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது தேங்காய் பூரணத்துக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிடலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. ஓரளவு கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். மண் உள்ள வெல்லமாக இருந்தால் ஒரு தடவை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. எந்தில் மண்ணெல்லாம் இல்லை, அதனால டைரெக்டாக நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இது நல்லா வெந்து கொஞ்சம் திக்காகணும். இந்த ஸ்டேஜில் சேர்த்து கொஞ்ச நேரம் குக் ஆகும்போது உங்களுக்கு கடலை பருப்பில் உள்ள பச்சை வாசம் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காயை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓடக்கூடாது, நல்லா திக்காகணும். இப்போ இதில் 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. 1 சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வாசத்துக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது திக்காயிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு வரும். இது ரெடியாக இருக்குது. இப்போ இது நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்து நம்ம இதோட கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 கப் மைதா எடுத்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக 1 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. பூரணம் மேலே நல்லா ஒற்ற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதே சமயம் இது பஜ்ஜி மாவை விட தின்னாக இருக்கணும். அது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மைதா மிக்ஸில் டிப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இதை டைரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. டக்குன்னு திருப்பிடுங்க, இல்லாட்டி அடியில் கருக்கிடும். இது கொஞ்ச நேரத்திலே ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் கலராக வரும். இது மாதிரி வரணும். மஞ்சள் தூள் சேர்த்துருக்கனால கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது நம்மளது. இது மாதிரி இருக்கணும். நம்மளோட சுவியம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபெஸ்டிவல் டைம் வந்தாச்சு. இனிமேல் விதவிதமாக செஞ்சு நம்ம அசத்த வேண்டிதான். நீங்களும் கண்டிப்பாக இந்த சுவியம் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.